இரட்டை இலை சின்னம் முடக்கம் மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவுடைய மிகவும் ஒரு பிரதான சின்னம் அப்படின்னா அது இரட்டை இலை சின்னம். ஒரு காலத்திலே வேட்பாளர்களை பார்த்து வாக்களித்த மக்களை விட எந்த சின்னத்தில் நிற்கிறார்கள், அது எந்த சின்னம், இரட்டை இலையா உதயசூரியனா அப்படின்னு பார்த்து வாக்களித்த மக்கள் தமிழகத்திலே ஏகப்பட்ட பேர். ஆனா இப்ப அதே இரட்டை இலை சின்னத்தில் செல்வாக்கு மிக்க ஒரு நபர் நின்னாலும் ஜெயிப்பது மிக கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்குமே அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் என்பது அடி வாங்கி கொண்டே வருகிறது. கிட்டத்தட்ட 10-11 தேர்தல்களிலே தோல்வியை தழுவி இருக்கிறது அதிமுக. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மறுபடியும் தோல்வியை தழுவினால் இரட்டை இலை சின்னம் அவர்கள் கையிலே இருப்பதற்கு எந்த விதமான அர்த்தங்களும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாங்க. அதன் காரணமாகத்தான் மறுபடியும் பாஜகவிடம் நமது எடப்பாடி பழனிசாமி சாரணடைந்திருக்கு. அதிலும் இன்னொரு காரணம் என்பது சொல்லப்படுகிறது. இரட்டை இலை சின்னம் முடக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதால் தான் பாஜகவிடம் எடப்பாடி பழனிசாமி சாரணடைந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளிவரும். இந்த பிரச்சனை எல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே இன்றைய தினத்திலிருந்து தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை யாருக்கு கொடுக்கலாம், இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ்கா எடப்பாடிக்கா அல்லது இரட்டை இலை சின்னத்தை முடக்கி வைத்து விடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இன்றையிலிருந்து ஆய்வுகளையும் ஆலோசனைகளையும் விசாரணையும் செய்ய இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக்கொண்டு, எது எப்படி இருந்தாலும் ஒன்று ஓபிஎஸ்க்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட வேண்டும். முடக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமியுடைய உண்மையான அரசியல் தடம் என்பது வெளிப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்ப இரட்டை இலை சின்னம் இல்லாமல் அதிமுக இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்குவார்கள் அப்படின்னு பார்த்தா மிக மிக குறைந்த அளவுதான் வாக்குகள் என்பது வாங்குவாங்க அப்படின்னு. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே சின்னத்துக்கு 2 நபர்கள் உரிமை கொண்டாடக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டால் கண்டிப்பாக முடக்கம் செய்வார்கள் அப்படிங்கிறத தவிர வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.